ஹாய்ங்க, நான் தான் விஜயமாஹி. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஸ்டிமுலேஷன் அண்ட் பாடி ஆக்டிவேஷன். நம்மளோட பாடியை ஆக்டிவேட் பண்ண போகிறோம், பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பிரெயின் ஸ்டிமுலேஷன் அண்ட் பாடி ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம பாடியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதனால மசில்ஸுக்கு இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிரெயினோடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பண்ணலாமா? ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ண போறோம். ஏன் நம்ம இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நெக்கோடைய மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பிரெயினோடைய அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் தான் நம்ம இந்த ஹெட் அண்ட் நெக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ண போறோம். நம்ம வந்து ஹெட் அண்ட் நெக் ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண போறோம். அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெட்டை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து டர்ன் பண்றது. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷன்ல நின்றுக்கோங்க. அண்ட் யுவர் கம்ஃபர்டபுள் பொசிஷன். நீங்க வந்து சிட்டிங்ல இருக்கோம்னா சிட்டிங்ல உட்காந்துக்கோங்க சேர்ல. அண்ட் நீங்க நிக்கணும்னா ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டு நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களுடைய ஹெட்டை மட்டும் லெஃப்ட் ரைட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது, ஸ்லோவா. லெஃப்ட் ரைட் அண்ட் நடுவில் வந்து ஹெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஸ்டாப் ரைட். ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் நெக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் வந்து லுக் டு தி யுவர் சீலிங். உங்களுக்கு மேலே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து உங்களோட சின் வந்து உங்களோட செஸ்ட்டை வந்து தொடணும். லுக் அப், ட்ராப் டவுன். உங்களோட லெஃப்ட் இயர் வந்து உங்களோட லெஃப்ட் ஷோல்டர் டச் பண்ணும். உங்களோட ரைட் இயர் வந்து ரைட் ஷோல்டர் டச் பண்றதா. இப்படி பண்ணும் போது உங்களோட லேட்டரல் ஃபிளெக்ஷன் மசில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்லோவா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்டாப் அண்ட் ரைட் சைட். லைக் இந்த சைடில் வந்து எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது, இந்த பக்கம் பெண்ட் பண்ணும்போது. ஸ்டாப் அண்ட் அகெயின் லெஃப்ட் சைட். இந்த சைடு எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து ஷோல்டர் ஷர்ட்ஸ் பண்ண போகிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ஷோல்டரை வந்து ரைஸ் பண்ண போகிறீங்க, ஹோல்ட் பண்ண போகிறீங்க 5 செகண்ட்ஸ் அண்ட் டவுன் பண்ண போகிறீங்க. அண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்க, அகெயின் ஹோல்ட் பண்ண போகிறீங்க 5 செகண்ட்ஸ் அண்ட் டவுன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. இது கூடவே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ரோல். ஷோல்டர் ரோல் வந்து உங்களுக்கு தெரியும். Forward, backward, forward, backward. இதோட ரிப்பீட்டேஷன் வந்து 10 டைம்ஸ் பண்ணுங்க. அண்ட் இது பண்ணும்போது உங்களோட நெக் மசில் டென்ஷன் ரெடியூஸ் பண்ண முடியும். உங்களோட பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஹேண்ட் அண்ட் விஸ்ட், ஹேண்டுக்கும் விஸ்ட்டுக்கும் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். இதோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹேண்டோடைய கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் விஸ்டோடைய ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து விஸ்ட்டுக்கும் ஹேண்டுக்கும் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆர்ம்ஸை வந்து நல்லா இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. உங்களுடைய ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படியே சைட் வேவ்ஸில் இருக்கணும். இப்படி சைட் வேவ்ஸில் இருக்கணும். உங்களுடைய பாம் வந்து அப்வர்டாக இருக்கணும், டவுன்வர்ட்ஸ் கிடையாது, அப்வர்டாக இருக்கணும். நல்லா இப்படி கையை வச்சுட்டு உங்களோட ஷோல்டரை டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பி வெளில கொண்டு வாங்க. டச் பண்ணுங்க அண்ட் அகெயின் அவுட், இன் அவுட். ஜென்டலாக இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாம்ஸை வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஆர்ம்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு
இது டவுன்வர்ட்ஸில் இருக்குது. பாம், உங்களுடைய பாம் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது. அண்ட் அப்வர்ட், டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட், டவுன் அப், டவுன் அப், இந்த மாதிரி பண்ண போகிறோம். உங்களுடைய விஸ்ட்டை வந்து ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். சேம் ஆஸ் இது நியூட்ரலாக வச்சுக்கோங்க. இப்படி 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 நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்படி இப்படி நியூட்ரலுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் தேர்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிங்கர்ஸை ஃபிஸ்ட் பண்ண போகிறீங்க அண்டு க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அதை ஓப்பன் பண்ண போகிறீங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, லைக் ஃபிஸ்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஸ்ட்னா வந்து க்ளோஸ் டுகெதர், எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து க்ளோஸ் பண்ணுறது அண்ட் ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணுறது, அதுதான் ஃபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க மீனிங்கு. இது எல்லாம் நியூட்ரலாக இருக்குது. ஓகேவா? சாரி, இது வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ ஃபிஸ்ட் எல்லாமே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன். இது வந்து உங்களோட ஃபிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன், இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன், உங்களுடைய விஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆர்ம் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆர்முக்கும் உங்களுடைய செஸ்ட்டையும் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ம் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுடைய ஆர்ம் ஸ்ட்ரெச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வால்க்கும் இதுக்கும் உங்களுடைய ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸில் நிற்கணும். உங்களுடைய ஷோல்டரும் உங்களுடைய ஃபூட்டுமே வந்து கரெக்ட் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்புறம் உங்களுடைய ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஹேண்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஃபார்வர்டாக வந்து லீன் பண்ணுறோம் நம்ம. அண்ட் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக லீன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து வால் புஷ்அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வால் புஷ்அப்ஸ் எப்படி பண்ணணும்னா, கையை வந்து வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட டோஸை ரைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் போயிட்டு இப்படி வரும். இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம தேர்ட் ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாப்ஸ் யுவர் அண்ட் ஓப்பன் இட், கிளாப்ஸ் யுவர் அண்ட் ஓப்பன் இட். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஹெட்டுக்கு பின்னாடி கொண்டு வர போகிறீங்க. நல்லா அப்படி கொண்டு வரும்போது உங்களோட ஷோல்டர் நல்லா வைடாக இப்படி உங்களுடைய ஷோல்டர் வந்து நல்லா வைடாக இருக்கணும். லைக் இந்த மாதிரி. அண்ட் அகெயின் நார்மலாக கொண்டு வாங்க. அகெயின் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஓப்பன் இட் அண்ட் ஹெட்டுக்கு பின்னாடி கொண்டு வர போகிறீங்க. உங்கள் எல்போவை வைட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். உங்களுடைய ஃபோர்த் எக்ஸசைஸ் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி அகெயின் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஓப்பன் இட் அண்ட் உங்களுடைய ஹெட்டுக்கு பின்னாடி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. லைக் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்கள் எல்போவை வந்து நல்லா வைட் பண்ண போகிறீங்க. அண்ட் டவுன், வைட் இட் அண்ட் ரிலாக்ஸ், கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ்ட். இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது அப்பர் பாடி ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சாச்சு. இப்போ லோயர் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். லெக் ஸ்ட்ரெச்சஸும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு லெக்கை வந்து ஒரே ஒரு லெக்கோடைய நீயை மட்டும் நம்ம செஸ்ட்டு கிட்ட வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். எப்படின்னா, லைக் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நீ ஆண்டை
ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட்டு கிட்ட கொண்டு வாங்க. அண்ட் ரிலாக்ஸ் இட். சேம் ஆஸ் another leg. கொண்டு வந்து நல்லா செஸ்ட் கிட்ட வரைக்கும் கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வரும்போது உங்களுடைய ஒன்னர் லெக் வந்து தூக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி தூக்குச்சுன்னா உங்களுடைய இஃப்ளெக்ஸார் மசில்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான சேரில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய நீயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. அண்டு சேம் ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுடைய ஃபுட்டை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறீங்க. அப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணும் போது உங்களுடைய காஃப் ரீஜனில் வந்து சூப்பராக ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறீங்க அண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு டவுன்வர்ட்ஸாக பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி லெக்கில் வந்து சூப்பராக ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே மாதிரி கீழே. நெக்ஸ்ட் another leg எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறோம். பிளான்டார் ஃப்ளெக்ஷன். இப்போ டார்சி ஃப்ளெக்ஷன். ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் டவுன்வர்ட்ஸாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் சேரில் உட்காந்துட்டு. இப்போ நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். பட் உங்களோட லெக்கை வந்து இப்படி ரைஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஃப்ளெக்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ், ஃப்ளெக்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் அண்ட் கீழே இறக்க போகிறீங்க. இந்த கால் நான் பண்ணுற பாருங்க. லிஃப்ட் பண்ண போகிறேன், ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மார்ச்சிங் பண்ண போகிறோம். இன் ஒன் ஸ்பாட்லேயே உட்காந்து நின்றுட்டு லைட்டாக 1 2 1 2 1 2 1 2 1 2. ரொம்ப லைட் வெயிட்டாக ஸ்லோவாக வந்து ஒரே ஒரு ஸ்பாட்டில் மார்ச்சிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் மசில் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். ஃபேஷியல் மசில் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஏன் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் மசிலை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், பிளட் சர்க்குலேஷன் கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பேஷண்ட்டை மிரர் நிற்க வச்சுட்டு இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் ஃபேஷியல் பேரலைசஸ்க்கு சொல்லலாம். ஒரு மிரர் நிற்க வச்சுட்டு உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி உங்களோட மவுத்தை ஓப்பன் பண்ணி சிரிக்க போகிறீங்க. நல்லா உங்க பல்லு எல்லாம் பல்லும் தெரியும். அப்படி பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் உங்க ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ண போறீங்க. இட்ஸ் அ ஃபன்னி ரியாக்ஷன் சொல்லலாம். பட் இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபேஷியல் பேல்சி எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓ ஐப்ரோ ரைஸ் பண்ண போகிறேன் அண்ட் கண்ணை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் ஐப்ரோ நல்லா லிஃப்ட் பண்ண போகிறேன். ஐப்ரோவை சென்டரில் கொண்டு வர போகிறேன். அண்ட் நல்லா ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் எக்ஸசைஸ் எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா கோஆர்டினேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபால் ப்ரிவென்ட் தி ஃபால்ஸ் நம்ம டக்குன்னு கீழே இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய கிளம்ஸி ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம வந்து இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் லெக் லிஃப்ட்னா ஒரு லெக்கை வந்து ஃபார்வர்டாக பிளேஸ் நின்றுட்டு ஜஸ்ட் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி இப்படி ஆடாமல் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் அல்டர்னேட்டிவாக another leg முன்னாடி ஃபார்வர்டாக கொண்டு வந்துட்டு பேலன்ஸ். நம்ம வந்து ஒரே ஒரு காலில் நிற்க போகிறோம். ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஒன் லெக். கை கூட மேலே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். அண்ட் சேம் அஸ் இந்த கால்
இப்போ பேலன்ஸ் எக்ஸசைஸில் நம்ம எப்படி ஒரு காலை நின்னோமோ அதே மாதிரி நிற்க போகிறோம். நல்லா காலை வைடாக வச்சுட்டு நில்லுங்க. ஒரு காலை லிஃப்ட் பண்ண போகிறேன். லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு பின்னாடியில் வந்து இப்படி வந்து டோவை மட்டும் கீழே டச் பண்ணிவிட்டு திரும்பி அகெயின் நான் இப்படி வர போகிறேன். ஸோ அகெயின் அதே மாதிரி காலில் just hold for 5 seconds and touch back and come. இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஹேண்ட்ஸை வந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணிட்டு நிற்க போகிறோம். உங்களுடைய கால் ரெண்டும் க்ளோஸாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது சில பேர் முன்னாடி போவாங்க, இப்படி பின்னாடி வருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் யுவர் பிரெயின். அவ்வளோதான். இது முக்கியமாக யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லி பேஷண்ட்ஸ்க்கு பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு மெயின்டைன் தி போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ். ஒரு சின்ன எண்டிங் டிப்ஸ் நான் சொல்லிட்டு போகிறேன். டெய்லி மார்னிங் ஈவினிங் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், நான் சொன்ன ஸ்ட்ரெச்சஸ்ஸு. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து ஹைட்ரேட்டடாக இருங்க, தண்ணி குடிங்க, நல்லா ஒரு உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுடைய வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவாய்ட் ஜர்க்கி மூமெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீத்திங்கை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும் போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.